ஹாய் கைஸ், திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. திருவனந்தபுரம் வரைக்கும் வந்திருந்தோம். நம்ம திருச்சியிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். திருச்சி வண்டியில் வந்திருந்தோம். நம்ம ட்ராவல் பண்ணது திண்டுக்கல்லேருந்து திருச்சி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் வந்திருந்தோம். ஸோ அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட்டு ட்ராவல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு செம்ம ட்ரெயின் ஜேர்னியாக இருக்க போகுது அப்படின்னு. ஸோ என்ன ட்ரெயின் ஜேர்னியாக இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு நான் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிடுறேன். திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரிட்டையரிங் ரூம், ரயில்வே ரிட்டையரிங் ரூம்ஸ் இருக்குது. அங்கே அந்த பால்கனியில் நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் வெளியில் போய் இன்ட்ரோ கொடுக்க முடியல. அந்த என்ட்ரன்ஸ் முன்னாடி நின்று இன்ட்ரோ கொடுக்க முடியல. ஸோ அதனால் இங்கேருந்தே இன்ட்ரோ கொடுக்குறேன். ரிட்டையரிங் ரூம்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க. இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் நேற்று. நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிட்டையரிங் ரூம்ஸ் வீடியோலாம் பண்ணியிருப்பேன். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நான்ஏசி டார்மிட்டரியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்குது. இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து நிறைய ட்ரெயின்ஸ் கிளம்புது. நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸு, சூப்பரான ட்ரெயின்ஸ்லாம் கிளம்புது. பட் நம்ம ட்ரை பண்ண போகிறது சவுத் இந்தியாவில் ஓடக்கூடிய லாங்கஸ்ட் ட்ரெயினுங்க, சபரி எக்ஸ்பிரஸ். திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு செகுந்தராபாத் ஜங்ஷன் சபரி எக்ஸ்பிரஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே கேரளா ட்ரிவாண்ட்ரமில் ஸ்டார்ட் பண்ணி தெலுங்கானா ஹைதராபாத் வரைக்கும், செகுந்தராபாத் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு செம்ம டிமாண்டான, பயங்கர க்ரௌடடான ஒரு ட்ரெயினுங்க அது. இன்றைக்கி நம்ம அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டையரிங் ரூம்லேருந்து கிளம்பி போகணும். டைம் இப்போ ஒரு 6 o'clock ஆகுது. இன்னொரு 45 minutes இருக்குது. 6:45க்கு டெய்லி மார்னிங் இங்கே திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து கிளம்பும் அந்த ட்ரெயின். அந்த ட்ரெயின் தான் நம்ம போர்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு பயங்கர ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கேன். ஏன்னா நிறைய வாட்டி நான் அந்த ட்ரெயினை பார்த்துருக்கேன். செம்ம டிமாண்டாக இருக்கும். நிறையா பேர் அதை விரும்பி ஏறுவாங்க. நிறையா பிளேசஸை சவுத் இந்தியாவுக்குள்ளே கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ட்ரெயின் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். சரி வாங்க, நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிடலாம். எந்த பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி நிற்கிதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரெயின் ஜேர்னி இன்றைக்கி எப்படி இருக்க போகுது. இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, 2 நாள் நம்ம அந்த ட்ரெயினில் ஜேர்னி பண்ண போகிறோம். எப்போ இங்கே மழை பெய்யும், எப்போ இங்கே மழை நிற்கும்னு சொல்லவே முடியாது. பாருங்கள், டக்குன்னு நான் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரதுக்குள்ளே மழை நின்றுச்சு. அதனால் எக்ஸ்டீரியர் கவர் பண்ணிடலான்னு டக்குன்னு ஓடி வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க, ரூட்டுமே ஸ்பெஷல் தான். கேரளாவில் மான்சூன் சீசன். நீங்கள் எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் கேரளா ரூட்ஸில் சூப்பராக ஒரு ரெய்னி கிளைமேட்டாக இருக்க போகுது. ட்ரெயின் நம்பர் 17229ங்க, சபரி எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி 3rd பிளாட்ஃபார்ம்லேருந்து டிபார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் பரசுராம் எக்ஸ்பிரஸ் டிபார்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் ட்ரிவாண்ட்ரமில் பெய்கிற மலையில் குளிச்சு நிற்கிற சபரி எக்ஸ்பிரஸ் ரெடியாக இருக்குது. லோகோ ஷார்ட்ஸ்லேருந்தே நம்ம கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா டைப் ஆஃப் கோச்சஸும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினை பார்த்த உடனே ஏதோ ஒரு லாங் நார்த் இந்தியன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருங்க. கண்டிஷன்லாம் சூப்பராக தான் இருக்கும். கோச்சோட கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஒரு லாங்கான ட்ரெயின், லாங்கான டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. சவுத் இந்தியாவுக்குள்ளேயே இருந்தாலும் அதுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள், ஒரு 1.5 நாள் ஜேர்னிங்கிறதுனால அப்படி தோணுது டக்குன்னு. EDDX WAP4 ஈரோடு லோக்கோ ஷெட்டுங்க. இந்த WAP4 தான் நம்ம ட்ரெயினை ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ண போகுதுங்க. எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு ரிவர்சலோ லோக்கோ சேஞ்சோ எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் தான் புல் பண்ண போகிறான் அந்த 1.5 நாள் ஃபுல்லாக. இன்ஜினுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல்ஆர் கோச்சும் அதுக்கு பின்னாடியே ஒரு ஜென்ரல் சிட்டிங் கோச்சும் இருக்கும். இதே மாதிரி தான் பேக் சைடும் இருக்கும். அங்கேயும் ஒரு எஸ்எல்ஆர், ஜிஎஸ். ஸோ 2 ஜிஎஸ் 2 எஸ்எல்ஆர் சபரி எக்ஸ்பிரஸில் இருக்குது.
இப்போதைக்கு அன்ரிசர்வ்டில் ஆவரேஜான க்ரௌடு தான். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்டேஷன்ஸு பயங்கரமாக க்ரௌட் ஃபீல் ஆகிடும். அதுவும் மார்னிங் டைம் ஆஃபீஸ் டைமில் ஆப்ரேட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக மக்கள் ஏறுவாங்க. ஒரு டெடிக்கேட்டட் ஃபஸ்ட் ஏசி கோச்சுங்க. ஐசிஎஃப் வேரியண்ட்டில் ஒரு டெடிக்கேட்டட் ஏசி ஃபஸ்ட் கிளாஸ். உள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட் ஏசி உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினில் ஃபஸ்ட் ஏசி ட்ராவல் அப்படிங்கிறது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஏசி 2 டயர் கோச். அதுவும் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக ஒரே ஒரு கோச் தான் கொடுத்துருக்காங்க. ஏசி 3 டயர் கோச்சஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம், 4 கோச் கொடுத்துருக்காங்க. பட் அதையெல்லாம் தாண்டி அதிகமாக இருக்கிறது ஸ்லீப்பர் கோச்சஸ் தாங்க. மொத்தம் 12 ஸ்லீப்பர் கோச்சஸ் சபரி எக்ஸ்பிரஸில் இருக்குது. ஏசி 3 டயர் அதுவுமே பக்காவாக இருக்குதுங்க. நேற்று தான் ட்ரெயின் வந்து செகண்டராபாத்லேருந்து வந்துச்சு. இங்கே வெறும் க்ளீனிங் மட்டும்தான், பட் அதுவே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நமக்கு என்றைக்குமே ஸ்லீப்பர் காத்துன்னு இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், செப்பரேட் பேண்ட்ரி கார் இருக்குது நம்ம ட்ரெயினில். நான் ட்ராவல் பண்ணுற கோச் பார்த்திங்கன்னா அதுதான், அதுக்கு பக்கத்து கோச்சு பேண்ட்ரி காரு. ஸோ பேண்ட்ரி கார் கொடுக்குற அளவுக்கு எப்படிப்பட்ட ட்ரெயின்னு பாருங்கள். ஐசிஎஃப் டைப் பேண்ட்ரி கார் இது. அண்ட் இந்த கோச் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது, சபரி எக்ஸ்பிரஸோடைய S2 ஸ்லீப்பர் கோச். சவுத் இந்தியாவில் ட்ரெயின் ஜெர்னிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லீப்பர் கிளாஸ் தாங்க நமக்கு சொர்க்கம். அது இன்றைக்கி சொர்க்கமாக இருக்க போதா இல்லை வந்து பயங்கரமாக வெறுக்கிற அளவுக்கு ஆகிற போதான்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சபரி எக்ஸ்பிரஸில் ஸ்லீப்பராக கொஞ்சம் பயங்கர க்ரௌடடாக தான் இருக்கும், எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு பார்த்துலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க தான் போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச்சே ட்ராவல் பண்ணுறோம். எங்கே தான் அந்த க்ரௌட் இருக்குது, எங்கே தான் வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு எங்கேயாச்சும் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட போகிறோம். ஸோ இன்னொரு 2 minutes நம்ம டிவிசி ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆக போகிறோம். காலையில் ஒரு டீ கூட குடிக்காமல் ட்ரெயினில் ஏறியாச்சுங்க. ஏன்னா எழுந்திரிச்சதே லேட்டு, ரெடி ஆகிட்டு ஸ்டேஷன் வந்து விளாக் கவர் பண்ணி ஏறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. பட் அதை பற்றி கவலை இல்லை, ஏன்னா நம்மளுக்கு பக்கத்து கோச்சே பேண்ட்ரி கோச் தான். ஸோ நம்ம சீட்லேருந்து ஒரு 2 அடி எடுத்து வச்சா பேண்ட்ரி கார் வந்துட போகுது. அண்ட் ஃபுட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேண்ட்ரி காரில் தாங்க இருக்க போகுது. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ வெஜ்ஜு தான் ப்ரிஃபர் பண்ணுறது. வெஜ்ஜு கிடைக்கணும் அப்படின்னா பேண்ட்ரியில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா கேரளா ஸ்டேஷன்ஸில் நம்ம வாங்கும்போது மேக்ஸிமம் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 90% நான்வெஜ் தான் சேல் பண்ணுவாங்க. பரோட்டா, முட்டைக்கறி, சப்பாத்தி, முட்டைக்கறி, முட்டை பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இப்படி தான் நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக சேல் பண்ணுவாங்க. ஸோ வெஜ் ஆப் பண்ணுறவங்க பேண்ட்ரி இருக்கிறது நல்லது. பேண்ட்ரி கார் மேக்ஸிமம் உள்ள இன்டீரியர்ஸ்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. பட் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். இது ஒரு நான் ஏசி டைப்புங்க. எல்ஹெச்பியில் வரதெல்லாம் ஏசி டைப் பேண்ட்ரி கார்.
അതുപോലെ இந்த ஜேர்னியில் ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட் ஹால்ட்டுங்க வர்க்கலா ரீச் பண்ணியிருக்கோம். வர்க்கலா சிவகிரி ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து டோட்டலாக சபரி எக்ஸ்பிரஸ்க்கு எத்தனை ஹால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ஹால்ட்டுங்க. 40 இன்டர்மீடியட் ஹால்ட்டு ட்ரிவாண்ட்ரம்க்கும் செகண்டராபாத்துக்கும் நடுவில். கொஞ்சம் பயங்கரமாக இருக்குல்ல. என்னடா நார்த் இந்தியா ட்ரெயினில் கூட இத்தனை ஸ்டாப் இருக்காதுங்கிற மாதிரி இருக்கும். நிறையா கொடுத்துருக்காங்க. நிறையா வந்து முக்கியமான ஸ்டாப்பிங்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஹால்ட்டு கேரளாவில் வருது, 7 ஹால்ட்டு தமிழ்நாட்டில் வருது, பேலன்ஸ் 18 ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவில் வருது. ஸோ இதுலேயே போய் இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த ஸ்டேட்ஸ்க்கு தான். தமிழ்நாடு வந்து நடுவில் ஒரு பாசிங் த்ரூ ஸ்டேட்டாக தான் இருக்குது. சபரி எக்ஸ்பிரஸ்க்கு க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தேலாம் அந்த ஓவர் க்ரௌடிங்லாம் கிடையாதுங்க. ரொம்ப காலியாக தான் கிளம்பியிருக்கு திருவனந்தபுரத்துலேருந்து. இப்போ வந்து கொல்லம் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி க்ரௌட்லாம் ஃபில் ஆகலை. அதுவும் கோச்சுக்குள்ளே இருக்கிற பாதி பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் வச்சு ட்ராவல் பண்ணுறவங்க, ஓப்பன் டிக்கெட் வச்சு ட்ராவல் பண்ணுறவங்க அவங்க தான் இருக்காங்க. மார்னிங் ஆஃபீஸ் ஹார்ஸ் அப்படிங்கிறதுனால டிடி கூட பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அதை வந்து கேள்வி கேட்கறது இல்லை. ரிசோர்ட் பேசஞ்சர்ஸை செக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணுறாரு. அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. சீட் இருந்தால் உட்காந்துப்பாங்க. அண்ட் அங்கங்கே அடுத்து கேரளாவில் வரப்போகிற நிறையா ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அங்கங்கே இறங்கிப்பாங்க. அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிறைய சீட்ஸ் வேக்கண்டாக தான் போய்கிட்டு இருக்கு. நானும் சார்ட் செக் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் வந்து போர்ட் பண்ணுறதே திருச்சூர், எர்ணாகுளம் தான் போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி கார்லேயே வாங்கியாச்சுங்க. 2 ஐட்டம் தான் மார்னிங் சேல் பண்ணுறாங்க. ஒன்று இட்லி வடை, இன்னொன்று வந்து பிரெட் ஆம்லேட்டு. திருப்பி எதுக்கு அந்த ஆம்லேட்குள்ளேயே போய்ட்டுன்னு சொல்லி இட்லி வடையே வாங்கியாச்சு. ஏதோ ப்ரீமியம் ட்ரெயினில் வந்தே பாரத்துக்கு பேக் பண்ணி கொடுக்குற பாக்ஸ் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது சாம்பார் சட்னி தான் அப்படி பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் 2 இட்லி, 2 வடை, சாம்பார் சட்னி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சேல் பண்ணுறாங்க. சபரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயின் தாங்க. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி சின்ன ஸ்டாப்பிங்ஸ் கூட அங்கங்கே நிற்கும். இதுவே வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ட்ரெயினாக இருந்தால் கருநாகப்பள்ளி ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக காயங்குளம் தான் போயிருக்கும். பட் சபரிக்கு பார்த்தீங்கன்னா கருநாகப்பள்ளி ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அருமையாக இருந்துச்சுங்க. பேண்ட்ரியில் வாங்கி தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டி வைஸ் தான் கொஞ்சம் கம்மி. 50 ரூபா வாங்கினதுக்கு இன்னொரு இட்லி கூட வச்சு கொடுத்துருக்கலாம். பட் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் அந்த சாம்பார் ஒன்று கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. உள்ளெல்லாம் எதுவும் சமைக்க போகிறது இல்லைங்க. பேண்ட்ரி போய் பார்த்துட்டு வந்தேன். உள்ளே சமைக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, காலியாக தான் இருக்குது. ஸ்டேஷன்ஸில் ஏற்றி சேல் பண்ணுறது தான் போல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாமில் ஏற்றிருப்பாங்க. இப்போ அடுத்து லஞ்சு டின்னர்னு அடுத்தடுத்த ஸ்டேஷனில் ஏற்றி தான் சேல் பண்ணுவாங்க. கேரளாவில் ஓடுற மோஸ்ட் ட்ரெயின்ஸ் ஃபாலோ பண்ணுற ரூட்டுங்க. காயம்குளம்லேருந்து பிரிஞ்சு கோட்டயம் ரூட்டில் தான் சபரி எக்ஸ்பிரஸ் போகுது. நாலு ஸ்டேட் வழியாக போகிற இந்த ட்ரெயின் டோட்டலாக 1555 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுங்க. சவுத் இந்தியாவிலே இதுதான் வந்து லாங்கஸ்ட்டு. 4 ஸ்டேட், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இந்த 4 ஸ்டேட்டை கவர் பண்ணுது. அண்ட் டோட்டல் டைமிங் எவ்வளோ எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 29 hours 45 minutes எடுத்துக்குது ஷெட்யூல் படி.
சபரி எக்ஸ்பிரஸில் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சில் நான் புக் பண்ணது 640 rupees ஆச்சு. ஃபுல் ஸ்ட்ரெச்சே புக் பண்ணியிருக்கோம். திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து செகுந்தராபாத் ஜங்ஷன் 640 rupees ஸ்லீப்பரில். இதே தேர்ட் ஏசியில் நம்ம போட் பண்ணோன்னா அதில் பார்த்தீங்கன்னா புக்கிங் ஃபேரு 1700 rupees ஆகுது. இது எல்லாம் தாண்டி அன்ரிசர்வ்டில் நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்ரிசர்வ்ட் கோச்சுக்கு ஓப்பன் டிக்கெட் எடுத்துக்கிறதுனா 375 rupees தான் ஆகுது. Shabari Express, Ernakulam Town, platform number 8 per Directed please. Train number 1 விடாமல் செம மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க. எர்ணாகுளம் டவுன் ரீச் பண்ணியிருக்கோம். 5 minutes ஏர்லியாகவே ரீச் பண்ணிட்டோம். ஸ்லாக் அப்படிங்கிற விஷயம் சபரி எக்ஸ்பிரஸ்க்கும் உண்டு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌடு எக்கச்சக்க க்ரௌடு ஏறுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனும் ஏறுறாங்க இறங்கிடுறாங்களே தவிர ஜாம் பேக்டாக ஒரு ஸ்டேஷனில் ஏறி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்க அப்படின்னு இல்லை. அதுவும் மோஸ்ட் க்ரௌடு பார்த்தீங்கன்னா அங்கே அன்ரிசர்வ்டில் தான் ஏறுறாங்க. ஒவ்வொரு வாட்டி ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் என்ட்ரு ஆகும்போதும் அங்கே வந்து அன்ரிசர்வ்ட் க்ரௌடுன்னு நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ரிசர்வேஷனில் ஏறுறவங்க ஏறிக்கிறாங்க, அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுறாங்க, இல்லை ஒரு 2 ஸ்டேஷன் தள்ளி இறங்கிடுறாங்க, அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. எர்ணாகுளம், திரிசூர்னு அடுத்து ஏறுவாங்க. கேரளாவில் பாதி தூரம் தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மீதி கேரளா. அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். இன்றைக்கி நைட் வரைக்குமே தமிழ்நாடுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். நைட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆகும். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த கோச் பாருங்களேன், எத்தனை வருஷமாக இருக்குன்னு. 2001 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப 2015 ஒரு வாட்டி ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. ரீஹாபிலிட்டேட்டட் பை கோச் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் ஷாப். ஸோ இந்த கோச்சுக்கு வயசு 23 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் கோச்சோட நிலமை. மழை பெய்யறதுனால தண்ணி எல்லாம் உள்ளே வந்துடுச்சு. இது காலில் மேய்ச்சிட்டு வந்ததுனால ஆனால் தண்ணி இல்லை, அப்படியே ஒழுகி தண்ணியாக இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு கோச்சில் OBHS டீம் இருக்காங்க. பட் இருந்தாலும் கோச் ரொம்ப பழசு.
திரிஷூர் ரீச் பண்ணிட்டோங்க. காண டைமு, அதாவது மத்தியானம் லஞ்சுக்கான டைமு. 2 ஆப்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால பேண்ட்ரி தான் ப்ரிஃபர் பண்ண போகிறோன்னு. பேண்ட்ரியில் கேட்டேன், 2 ஐட்டம் வச்சுருந்தாங்க. வெஜ் பிரியாணி, வெஜ்ஜில் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா எக் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் வச்சுருக்காங்க. வெஜ்ஜில் வந்து வெஜ் பிரியாணி வச்சுருந்தாங்க, அப்புறம் வெஜ் மீல்ஸ் வச்சுருந்தாங்க, அந்த தாலி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் விசாரித்தேன். வெஜ் மீல் பார்த்தீங்கன்னா 120 சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி பார்த்திங்கன்னா 100 சொன்னாங்க. அதுலேயே தெரிஞ்சிச்சு ஹை ப்ரைஸ் தான் வச்சுருக்காங்கன்னு. இருந்தாலும் நான் வெயிட் பண்ணேன், திரிஷூர் வரைக்கும் வெயிட் பண்ணேன். திரிஷூரில் வந்து நம்ம விசாரித்து பார்க்கலாம் வெஜ் ஐட்டம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு. கரெக்டாக பார்த்திங்கன்னா திரிஷூர் ஸ்டேஷன்லேயே வெஜ் பிரியாணி நமக்கு கிடச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 rupees. ஆனால் ஈஸி கிடையாதுங்க வெஜ்ஜு கிடைக்கிறது. நான் வந்து நிறையா பேர்கிட்ட விசாரித்து பார்த்தேன், வெண்டர்ஸ்கிட்ட. எல்லோரும் சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி தான் வச்சுருந்தாங்க. கடைசியில் ஒருத்தர் வந்தார் வெஜ் பிரியாணி ஆப்ஷனோட. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதனால் பேண்ட்ரி நான் ப்ரிஃபர் பண்ணல. பட் பேண்ட்ரியில் வாங்குற மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அந்த பில் இஷ்யூ க்ரியேட் பண்ணியிருப்பேன். பில்லுன்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக அந்த வெஜ் பிரியாணி வந்து 80 rupees தான் வச்சு கொடுத்துருக்கணும். அதே மாதிரி மீல்ஸும் பார்த்திங்கன்னா 80 rupees தான் வச்சு கொடுத்துருக்கணும். ஸோ சேல் பண்ணுறவங்க எல்லாமே வந்து ஸ்டால்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் சேல் பண்ணுவாங்க. அதோட ப்ரைஸ் என்ன போட்டிருக்கோ அதுக்கு தான் சேல் பண்ணுறாங்க. 70 rupees வாங்கியிருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவான்டிட்டி பிரியாணியே தராங்க. பிக்கிள், அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் இருக்குது. பார்க்க சூப்பருங்க. மற்ற வெஜ் பிரியாணினா ஏதோ ரைஸ் மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் இது கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருக்குது. யூஸ்வலாக திரிஷூர் தான்னா அடுத்து பாலக்காடு தான் நிற்போம். பட் சபரி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா நடுவில் வேறு ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. வேறு ஹால்ட்னால் என்ன, இப்போ நம்ம நிற்கிற ஹால்ட்டு தான் வடக்கஞ்சேரி. இதுக்கு அடுத்து வந்து ஒட்டப்பாலம். இந்த 2 ஹால்ட்டும் நிற்கும். ஐயோ, பாரத புலாவில் பாருங்கள், சரியான வெள்ளங்க. பயங்கரமான மழை கேரளா ஃபுல்லாக. ஸோ அந்த சைடு பெய்கிற மழை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சேர்ந்து வருது. தண்ணி கலரை பார்த்தாலே தெரியுது அது.
பாலக்காடு டு பொள்ளாச்சி லைன் இது. இதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் ஸ்டேஷன் போயிட்டு. திருச்சூர் பிரியாணி பற்றி சொல்லவே இல்லையே. ரொம்ப சூப்பர்லாம் இல்லைங்க, பட் நல்லா இருந்துச்சு, ஓகேவாக இருந்துச்சு, ஆவரேஜாக இருந்துச்சு, சாப்பிட்லாம். என்ன கேரளா ஸ்டேஷன்ஸில் கிடைக்கிற பிரியாணியில் அந்த சிக்கன் பிரியாணி தான் நல்லாயிருக்கும். இது ஏதோ வெஜ்ஜில் ஏதோ செஞ்சுருந்தாங்க, பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு ஏதோ பிரியாணி மாதிரி செஞ்சுருந்தாங்க, சாப்பிட்லாம் ஓகே. பட் வெஜ்ஜாக இருக்கீங்கன்னா, வெஜ் ஆப்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டேஷன்ஸில், முக்கியமாக கேரளா ஸ்டேஷன்ஸில் ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. பொள்ளாச்சி லைனை லிங்க் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சபரி எக்ஸ்பிரஸில் நீங்கள் வரீங்க, பாலக்காடில் இறங்கி பொள்ளாச்சி, உடுமலை, பழனி அங்கெல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், கனெக்டிங்காக ஒரு ட்ரெயின் இருக்குங்க. இப்போ இந்த ட்ரெயின் வந்து 2:30 மணிக்கு பாலக்காடு வருது, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. 4:10க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, 4:10க்கு பாலக்காடு டு சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ அவன் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, உடுமலை, பழனி வழியாக தான் திண்டுக்கல் போய் மாறுறது. ஸோ நீங்கள் அந்த ட்ரெயினை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கொல்லம் திருப்பதி பைவீக்லி எக்ஸ்பிரஸ் vlogல இந்த பாலக்காடு டு கோயம்புத்தூர் செக்ஷன் பார்த்துருப்பீங்க. வாளையார் கார்ட்ஸ் வீடியோ அது வந்திருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும் செக்ஷன். அப்போ அது வந்து ப்ரீ மான்சூன் டைம் தான். இப்போ வந்து கம்ப்ளீட் மான்சூன் டைம், மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எப்படி இருக்க போதோ. கோயம்புத்தூர் சபரி எக்ஸ்பிரஸ்க்கு கோயம்புத்தூரில் தான் பயங்கரமான டிமாண்டு போல்.
ஏன்னா திருவனந்தபுரத்துலேருந்து மார்னிங்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்கேயும் இவ்வளோ க்ரௌடு பார்க்கல. கோவைக்குள்ளே என்ட்ராகும்போதே அப்படி ஒரு க்ரௌடு வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ இங்கே தான் போல் டிமாண்டு சபரி எக்ஸ்பிரஸ்க்கு. எங்கே வரைக்கும் அந்த பேசஞ்சர்ஸ்லாம் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த பாஸ் வச்சுருக்கிறவங்க, ஓப்பன் டிக்கெட் எடுக்கிறவங்கலாம் ஈரோடு சேலம் வரைக்கும் வருவாங்க. அதை தாண்டி ரிசர்வ் பண்ணி போகிறவங்கலாம் மோஸ்ட்லி திருப்பதி வரைக்கும் வருவாங்க. ஏன்னா இந்த வண்டி திருப்பதி வழியாக தான் போகுது. திருப்பதிக்கு ஒரு மெயினான ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு வண்டி. பதிவு பண்ணிட்டு வராங்க. இப்போ வரைக்கும் நம்ம சபரி எக்ஸ்பிரஸ் ஜேர்னி ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. க்ரௌடு பிரச்சனைலாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இப்போ வரைக்கும் எந்த க்ரௌட் பிரச்சனையும் இல்லைங்க. நார்மலாக மற்ற ட்ரெயின்ஸில் ஸ்லீப்பர் ஜேர்னி எப்படி போகுமோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆன் டைம் நம்ம சபரி எக்ஸ்பிரஸ் ஈரோடு சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த ஜேர்னியில் 1550 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோன்னு சொன்னேன்ல, அது இப்போ வரைக்கும் 520 கிலோமீட்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதை கவர் பண்ணுறதுக்கே 11 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. மீதி இருக்கிற 1000 கிலோமீட்டர்ஸ் ஆனால் சீக்கிரம் போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு 18 மணி நேரம் ஜேர்னி அந்த 1000 கிலோமீட்டரை நம்ம கவர் பண்ணிடுவோம். இப்போ இது ரொம்ப லாங் ஜேர்னியாக இருக்கிறதுனால பார்ட் 1 பார்ட் 2வாக கவர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட் 1 நீங்கள் ஜாஸ்தி பார்த்துருப்பீங்க. மார்னிங் திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து இப்போ ஈரோடு வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து சேலம்லேருந்து அந்த ரூட்டு முக்கியமாக திருப்பதி வழியாலாம் இந்த ட்ரெயின் போகுது. இனிமே தான் பார்த்திங்கன்னா முக்கியமான ரூட்டை நம்ம பார்க்க போகிறோம். திருப்பதியிலேருந்து இந்த ட்ரெயின் எப்படி ஹைதராபாத் ரீச் ஆகுது, திருப்பதியிலேருந்து மட்டும் இல்லை, சேலம்லேருந்து எந்த ரூட்டில் ஹைதராபாத் போகுது, இன்னும் ஜேர்னி எப்படி இருக்குது, நைட்டுக்கான ஃபுட்டு, நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்குது, நாளைக்கு மத்தியானம் தான் நம்ம ரீச் பண்ண வேண்டியது. ஸோ அது எல்லாமே நம்ம பார்ட் 2 இந்த ட்ராவல் வ்ளாகோடைய பார்ட் 2ல் பார்ப்போம். மறக்காமல் அதை பாருங்கள். இந்த பார்ட் 1 இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்கிற சபரி எக்ஸ்பிரஸோடைய பார்ட் 2ல் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.